கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் வருகிறேன். விமலா என்பவரினுடைய கேள்வி: எல்லாத்தையும் சரி பண்ணி கொடு அம்மா, அப்படின்னா நான் அன்போடு செய்த பூஜை சந்தோஷமா அம்மா? எப்படியாவது நான் கோவிலுக்கு வரமாட்டேன்னு சொன்ன பின்புதான் வருது, இது நிஜம். நீ என் கூடவே இருக்க வேண்டும் அம்மா. இப்படி எழுதி அனுப்பியிருக்காங்க. தயவு செய்து எல்லோரும் தமிழ்லே எழுதி அனுப்பலாமே, இங்கிலீஷில் எழுதி அனுப்பியிருக்கீங்க. இங்கிலீஷில் எழுதி அனுப்புனா எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதி அனுப்புங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் 45வது பதிவை பார்த்துவிட்டு கணபதி என்பவரின் கேள்வி: கன்னியை மறுபிறவிக்கு அனுப்பவும் பூஜை எப்படி செய்வது? கன்னியை மறுபிறவிக்கு அனுப்பவும் பூஜை எப்படி செய்வது? கன்னி அழுகிறது, அதை சாந்திப்படுத்த சொல்கிறார்கள். அம்மா, நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்மளுடைய பதிவை பார்த்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். கன்னி தெய்வத்துக்கு மறுபிறவியே கிடையாதம்மா. கன்னி தெய்வம் எப்பொழுது கன்னி தெய்வமாக வந்தார்களோ அப்பொழுதே அவர்கள் தெய்வமாகிவிட்டார்கள். மனித பிறவிக்கு வர இயலாது. அது மட்டுமல்ல, கன்னி அழுகிறது, அதை சாந்திப்படுத்த சொல்கிறார்கள் என்றால் மறுபிறவிக்கான பிறகு பூஜை வைக்கிறது கிடையாது தாயி. அதை நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அந்த கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து வழிபட்டு நீங்கள் அவர்களிடத்திலே உண்மையான அன்பை கூறும் பொழுது அவர்களுடைய மனம் சாந்தி அடைந்து நிம்மதியடைந்து, நம் பிள்ளைகள் நம்மை தேடி விட்டார்கள், நம்மை அழைத்து விட்டார்கள், நம் வீட்டிற்குள் இருக்கிறோம், நம் குடும்பத்தோடு இருக்கிறோம் என்ற உணர்வோடு அவர்கள் உங்களை வாழ வைப்பார்கள். அதுதான் அவர்களுக்கு சாந்தி. இது தெரியாமல் சாந்தி ஆகணும், அது ஆகணும்னு சொல்லி எங்கேயும் போய் கேட்டு மந்திரவாதிகிட்ட போய் சிக்கிக்கிடாதுங்க. அவன் தேவைக்கு உங்கள் கண்ணியை பிடிச்சிட்டு உங்கள்கிட்ட இருந்து காசையும் கறந்துட்டு போயிட்டே இருப்பான். அடுத்தபடியாக 82வது பதிவை பார்த்துவிட்டு ஒரு கேள்வி. இவங்களும் இங்கிலீஷில் தான் எழுதி அனுப்பியிருக்காங்க, பார்ப்போம். ஐயா, என் பொண்ணு கன்னி தெய்வம் ஆகிவிட்டாள். அவளை வணங்க வேண்டும். அவள் ஃபோட்டோ தென்மேற்கு கன்னி மூலையில் தெற்கு சுவற்றில் வடக்கு பார்த்து வைக்க வேண்டுமா, கிழக்கு பார்த்து வைக்க வேண்டுமா என்று அருமையான கேள்வி. கன்னி தெய்வத்தின் ஃபோட்டோ தேவையே இல்லை. கன்னி தெய்வத்தின் ஃபோட்டோவை வைத்து வழிபட வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. ஆனால் இறந்தவர்களின் ஃபோட்டோவை தெற்கிலிருந்து வடக்கை பார்த்து வைப்பது சரி. கன்னி தெய்வங்களின் ஃபோட்டோவை மேற்கிலிருந்து கிழக்கு பார்த்து வைப்பது தான் சரி. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். 21வது பதிவை பார்த்துவிட்டு மகேஷ் என்பவர் கேள்வி கேட்டிருக்கார். என்னவென்று பார்ப்போம். கன்னி மூலை வீட்டில் எந்த இடம் சொல்லுங்கள் ஐயா? தென்மேற்கு முக்கு தான் கன்னி மூலையம்மா. ஆனால் இதெல்லாம் நான் முதல்லையே பதிவுகளில் சொல்லிட்டேன். பதிவுகளை முதலிலிருந்தே பாருங்கள் என்று அன்போடு கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். ரஜிதா என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார். திருமணத்தை பார்க்க பார்க்க மிக ஆனந்தமாக உள்ளது என்று கூறியிருக்கிறார். மகிழ்ச்சி அம்மா. அடுத்த ஒரு கேள்வி. ஸ்ரீ முத்தாரம்மா என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். நான் எங்கள் வீட்டில் அகல்விளக்கு ஏற்றுவேன், சரியா தவறா ஐயா என்று கேட்டிருக்கிறார். இந்த கேள்விகளுக்கும் நான் ஏற்கனவே பதிலளித்திருக்கிறேன். இருந்த போதிலும் கூறுகிறேன், 4 முக விளக்கு வாங்கி வைத்து வழிபடுங்கள். மகிழ்ச்சி. அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். அப்பாவுக்கு தங்கச்சி சின்ன வயசில் இறந்துட்டாங்க. கன்னி தெய்வம் யார் உடம்பிலும் வரவில்லை. என் உடம்பில் இறக்கி வைக்கிறதா சொல்கிறாங்க, செய்யலாமா? உங்கள் அத்தை உங்கள் மீது வருவது தவறே கிடையாது, வரலாம். ஆனால் நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், ஏற்றுக்கொள்வார் என்றால் உங்கள் உடம்பில் வரலாம். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், சும்மா ஒரு மந்திரவாதி நினைக்கிறதுனால இந்த உடம்பில் ஏற்றிரட்டா அந்த உடம்பில் ஏற்றிரட்டானா அப்படிலாம் ஏற்ற முடியாது. கன்னி தெய்வம் யார் உடம்பை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று முடிவெடுக்கிறார்களோ அந்த உடம்பில் தான் வருவார்கள். அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு கன்னி தெய்வம் யார் உடம்புல அவ்வளோ அசால்ட்டாக வராது. அது மட்டுமல்ல, ஒரு உடம்பில் வந்த பிறகு அந்த உடம்புக்காரர் இறந்த பின்பு தான் அடுத்த உடம்பை தேர்ந்தெடுப்பார்கள். இப்போ இந்த உடம்பில் வந்திருக்காங்க, 6 மாதம் கழித்து அந்த உடம்பில் வந்து வராங்க. இப்படிலாம் குழப்பங்கள் வரக்கூடாது. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். என் ஹஸ்பண்ட் பெரியப்பா பொண்ணு அம்மை இறந்துட்டாங்க. நாங்கள் கும்பிடலாமா? அவங்க வீட்டில் கும்பிடலை.
அவங்க அந்த குழந்தையை நாங்கள் வணங்க மாட்டோம், நீங்களே வணங்கிக் கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு தாரை வார்த்து கொடுத்திருந்தால், இல்லை அவங்க கும்பிடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் நீங்கள் வழிபடுவது தவறில்லை. ஆனாலும் கூட உங்கள் கணவனின் பெரியப்பா மகள் என்பதனால் அந்த பெரியப்பாவின் மகன்கள் வேறு யாராவது ஒருவர் கும்பிட நினைத்தால் கும்பிடலாம். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த குடும்பத்தை கும்பிட சொல்லி அவங்க வீட்டுக்கு போய் நீங்கள் வழிபட்டால் அது ஆசீர்வாதம். ஏன்னா இது அவங்களுடைய சொத்து. உங்களுக்கும் உரிமை உண்டு, உங்கள் கணவருக்கு அது தங்கச்சி உரிமை, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவங்க வீட்டில் போய் கும்பிட்றது தான் நியாயமே தவிர நம் வீட்டில் எடுக்க வேண்டும் என்று நினைப்பது நியாயம் அல்ல. ஆனால் அதுலேயும் ஒரு விஷயம் சொல்லிட்டேன், அவங்க வேண்டவே வேண்டாம், எங்களுக்கு இப்படி ஒரு வழிபாடே தேவையில்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்தால் வேணால் நீங்கள் எடுத்தாலும் காலகாலமாக அவர்களுடைய வம்சாவளிகள் வருகை தருவதாக இருந்தால் அவர்களுக்கு வழி கொடுத்து அவர்களையும் வழிபட வழிகாட்ட வேண்டும். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு வருகிறேன். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. உங்கள் பதிவையும் உங்கள் குரலையும் கேட்டுக்கொண்டே இருக்க அத்தைகள் ஆசி வேண்டுகிறேன் அண்ணா. மகிழ்ச்சி. கண்டிப்பாக என் குரல் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ தொடர்ந்து உங்களுக்கெல்லாம் பதிவுகள் வந்து கொண்டே இருப்பது உங்களுக்கே தெரியும். இன்னும் நிறைய பதிவுகள் காத்திருக்கிறது, வந்து கொண்டே தான் இருக்கும். 97வது பதிவை பார்த்துவிட்டு தனபாலன் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார், என்ன ஒன்று பார்ப்போம். ஐயா, எங்கள் வீட்டுக்காரங்க கூட பிறந்தவங்க இறந்து 1 வருடம் ஆகலை, 6 மாதம் ஆகிறது. வீட்டில் கன்னியை கும்பிடலாமா, கும்பிட சொல்கிறாங்க என்று கேட்டிருக்காங்க. விசேஷம் முடித்து, அதாவது 16 விசேஷத்தை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கன்னி தெய்வத்தை தாராளமாக வணங்கலாம். விசேஷம் முடிக்கவில்லை என்றால் அது வரைக்கும் தீபம் ஏற்றி வழிபட வேண்டாம், ஏன்னா அது தீட்டு வீடு தான். நீங்கள் விசேஷத்தை முடித்த பிறகு எதை பற்றியும் யோசிக்காண்டாம், அடுத்தவங்களை பற்றி யோசிக்காண்டாம், தாராளமாக எடுத்து வணங்குங்கள். மகிழ்ச்சி. அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னி தெய்வம் துணை, ரூபனிசா லைசால் நம் அத்தைகள் துணை அண்ணா. நன்றி அண்ணா. அண்ணா, நாங்கள் உங்களுக்கும் ரூபனிசா லைசால் நம் அத்தைகளுக்கும் என்றுமே நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதற்கு உங்களுக்கும் நம் அத்தைகளுக்கும் கோடான கோடிய நன்றிகள் அண்ணா. உங்கள் அன்பு தங்கை பேச்சியம்மாள். மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. உங்களுடைய அன்புக்கு என்றும் கடமைப்பட்டவனாகவே இருப்பேன். அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். சித்ரா ரமேஷின் கேள்வி. மலைக்கு ஏங்கும் பயிர் போல தங்கள் பதிவிற்காக இயங்கும் எங்களுக்காக இன்று பதிவு போட்டமைக்கு மிக மிக நன்றி அண்ணா என்று அனுப்பியிருக்கிறார்கள். கவலையே படாங்க, இனி பதிவு வந்துக்கிட்டே தான் இருக்கும். நிறைய பதிவுகள் பெண்டிங் இருக்குது, அதாவது நிறைய கேள்விகள் பெண்டிங் இருக்குது. அனைத்து கேள்விகளையும் வேகமாக முடிக்க வேண்டும் என்று என் மனநிலை சொல்லி கொண்டிருக்கிறது. அதனால் வேகமாக முடித்து கொண்டிருக்கிறேன். இன்னொரு 10 நாளுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 30 பதிவாவது வந்துடும். டெய்லி 3 பதிவு பார்க்குறதுக்கு தயாராக இருங்க. இப்போ கூட இந்த பதிவு காலையில் 8 மணிக்கு பதிவை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே இரவு தான் ரெடி பண்ணுவேன், இன்றைக்கி காலையிலே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் குரல் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். தர்மலிங்கம் என்பவரின் கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னி தெய்வம் துணை, உங்கள் பதிவை கேட்டதுக்கு அப்புறம்தான் ஒரு புத்துணர்ச்சியாக உள்ளது ஐயா. டெய்லி யூடியூப் பார்த்துக்கிட்டே இருப்போம். அதுவரை நீங்கள் சொன்ன மாதிரி பழைய பதிவை பார்த்து கொண்டிருந்தோம். கன்னி தெய்வமே துணை ஐயா என்று கூறியிருக்கிறார். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நம்மளுடைய பதிவை பார்த்து புத்துணர்ச்சியாக இருக்கிறது என்று சொன்ன தர்மலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த கேள்வி சிவசுப்பிரமணியன். கன்னி தெய்வமே துணை ஐயா, உங்கள் பதிவை கேட்டு மிக்க மகிழ்ச்சி ஐயா என்று கூறியிருக்கிறார். மகிழ்ச்சி. அடுத்தபடியாக சுகந்தன் ஐயா, உங்களுக்கு நன்றி. எங்கள் வீட்டு கன்னி தெய்வம் எங்களை தேடி வந்தது, வழிபட ஆரம்பித்து விட்டோம். முதல் தடவையாக கன்னி தெய்வத்தை வணங்கும் போது விளக்கின் மூலமாக அற்புதத்தை நிகழ்த்திய கன்னி தெய்வம். மகிழ்ச்சி ஐயா. ஒன்றல்ல இரண்டல்ல, வாழ்நாள் முழுக்க அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டே இருப்பவர் தான் கன்னி தெய்வம். ஆகவே நம்பிக்கையோடு வணங்குங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். முருகன் என்பவரின் கேள்வி. கன்னி தெய்வம் துணை ஐயா, ஒரு சிறு சந்தேகம். கன்னியை முறைப்படி எடுக்காத பட்சத்தில் மந்திரவாதி கட்டி வைத்து விடுவான். அதேபோல் நம் முறைப்படி எடுக்கும் போது முடிவு செய்த பிறகு காலன் போக்கு விட்டு கன்னியை எடுக்கும் நேரத்தில் மந்திரவாயிடம் இருந்து கன்னி கட்டவிழ்த்து விட்டு வந்து விடுமா, சொல்லுங்கள் ஐயா என்று கேட்டிருக்கிறார்கள். நிச்சயமான ஒரு அற்புதமான கேள்வி. அதாவது ஏற்கனவே ஒரு கன்னி தெய்வத்தை ஒரு மந்திரவாதி கட்டி வைத்திருக்கிறான் என்று நினைத்து கொள்ளுங்கள். அந்த மந்திரவாதி கட்டி வைத்திருக்கும் கன்னியை நாம் எவ்வாறு அந்த கன்னியை வீட்டிற்குள் அழைக்க முடியும் என்று நினைக்கிறீர்கள்? நம்பிக்கையோடு. அதனால தான் நான் சொல்லுவேன், உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் எடுப்பதாக இருந்தால் கன்னி தெய்வத்திற்கு பூஜை நடக்கும் பொழுது நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு கத்திக்கிட்டு கும்மாளம் அடிச்சுக்கிட்டு கைத்தட்டிக்கிட்டு இருப்பதை விட்டுவிட்டு முழு மனதாக உங்கள் அனைவருமே அந்த தெய்வத்திடம் உங்களை அர்ப்பணித்து அம்மா வாம்மா தாயே என்று அழைக்கும் பொழுது
அந்த கன்னி தெய்வம் எப்பேற்பட்ட மந்திரவாதியிடம் சிக்கி தவித்தாலும் கூட இங்கே மாந்திரியங்கள் ஒலிக்கும் பொழுது, மந்திரங்கள் சொல்லும் பொழுது, அந்த கன்னி தெய்வத்திற்கான படையலை போட்டு தீபத்தை ஏற்றி அந்த தெய்வத்திற்கு நூல் கட்டிய உடனேயே அங்கே எத்தனை பெரிய கயிறாக இருந்தாலும் அறுத்தெறிந்து விட்டு, அந்த கயிறை அறுத்தெறியக்கூடிய சக்தி நாம் இங்கு கெட்டக்கூடிய பக்தியின் வழியாக பாதை அமைத்து நூல் பாதை கொடுத்து அந்த நூல் பாதையில் நடந்து வரக்கூடிய அந்த நூலுக்கு இருக்கும் சக்தி மிக மிக வலிமையானது. நம் கண்ணுக்கு அது நூல், அங்கே அந்த கயிற்றை அறுக்கக்கூடிய நூல், அங்கே அந்த கயிற்றை கிழித்தெளியக்கூடிய ஒரு நூல். ஆக இங்கு பாதை அமைத்த உடனே அந்த கன்னி தெய்வம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அடித்து உடைத்து விட்டு எரிந்து விட்டு இங்கு நம் பதிக்குள் வந்து அமர்வார்கள். அதனால தான் சொல்லுவேன், ஒரு மனதோடு நீங்கள் அனைவரும் கண்ணியம்மா நல்லபடியாக நம்ம வீட்டுக்குள்ளே வரணும், வந்து நீங்கள் இங்கே அரசாட்சி செய்யணும், எங்கள் ஆயுசு முடிஞ்சாலும் எங்களுடைய வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக எங்கள் பிள்ளைகள் உங்களை வணங்கணும், அதுக்காக உங்களை வரவேற்கிறோம், வா தாயே என்று அன்போடு நீ அழைக்கும் பொழுது அந்த கன்னி தெய்வம் வந்தடைவார்கள். ஆக இந்த சந்தேகத்தை கேட்ட அன்பு பிள்ளை முருகனை பாராட்டுகிறேன். இப்படி கேள்விகள் கேட்கணும். நீங்கள் கேள்விகள் கேட்க கேட்கத்தான் என்னிடத்திலிருந்து பதில்கள் வந்து கொண்டே இருக்கும். கேள்விகளே இல்லைன்னு வைங்க, நான் எப்படி இங்கே பதிவு போட? ஆகவே அன்பு பிள்ளைகளே, நிறைய கேள்விகள் ஆனால் இங்கே இருக்கிறது. அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தர வருகிறேன். நான் எல்லா கேள்விக்கும் பதில் தந்து முடிச்சுட்டு சொல்லுவேன், பதில் தந்து முடிச்சிட்டேன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் உங்கள் கேள்விகள் ஏதாவது நான் பதில் சொல்லலைன்னா அந்த கேள்வியை நீங்கள் ரிட்டன் என்ற கேள்வி கேட்கலாம். அண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம், கன்னி தெய்வம் குடும்ப கோயிலில் இருப்பாங்களா அண்ணா என்று கேட்டிருக்கிறார்கள். குடும்பம் கோயிலில் கன்னி தெய்வம் ஏன் இருக்க வேண்டும்? இது என்னுடைய கேள்வி. கன்னி தெய்வத்திற்கென்று வீடு இருக்கிறது, வீட்டில் அவர்களுக்கென்று பதியமைக்கப்பட்டிருந்தால் குடும்ப கோயிலில் அவர்கள் ஏன் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கேள்வி. ஆக குடும்ப கோயிலில் கன்னி தெய்வம் இருப்பார்கள் என்றால் இருக்க வேண்டிய அவசியமில்லை. உலக தெய்வத்தோடு சேர்ந்து அவர்கள் இருக்க வேண்டிய எந்தவித சூழ்நிலையும் நாம் வைக்கக்கூடாது, அது தவறு. உலக தெய்வம் வேறு, கன்னி தெய்வம் வேறு. கன்னி தெய்வத்திற்கு பதி தனியாக அமைக்க வேண்டும், உலக தெய்வத்திற்கு கோயில் தனியாக கட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். அண்ணா, எனக்கு ஒரு கேள்வி அண்ணா, அதற்கு நீங்கள் தான் பதில் தரணும் அண்ணா. கண்டிப்பாக பதில் தருவேன், அதற்காகத்தான் நான் இங்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். அண்ணா, நாங்கள் எங்கள் அத்தானுக்கு ஜாதகம் பார்க்க போனோம். அப்போது ஜாதகம் பார்க்கும்போது அந்த ஆள் உங்கள் குடும்ப கன்னி தெய்வம் கோபமாக இருக்காங்கன்னு சொன்னார். கோபத்தால் உங்கள் குடும்பத்தில் குற பிள்ளைகள் பிறந்திருக்கணும் சொன்னார். யாரும் பாட்டி கன்னி அம்மாவை முறைப்படி கும்பிடலை, அதான் அந்த கோபம். அதன் பிறகு எங்களுக்கு குழந்தை இல்லை என்று நாங்கள் சொன்னோம். அப்போது அவர் உங்களுக்கு குழந்தை பிறந்தால் குறைப்பிள்ளையாக தான் பிறக்கும்னு சொன்னார். என் கணவர் சபரிமலைக்கு மாலை போட்டு போவாங்க, அதை நாங்கள் அவரிடம் சொல்லலை. ஆனால் அவர் இந்த வருடம் மாலை போட்டு போனீங்களா, அந்த ஐயப்பர் உங்களுக்கு குறைப்பிள்ளை பிறக்கக்கூடாதுன்னு தடுத்துட்டார்னு சொன்னார். அண்ணா, இதற்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும் அண்ணா. அண்ணா, எங்களுக்கு குடும்ப கோயில் வீட்டு பக்கத்தில் இருக்கு அண்ணா. நான் நாகர்கோயிலில் எங்கள் வீட்டில் இருக்கும்போது அந்த கோயிலுக்கு தினசரி நான் போவேன் அண்ணா. அப்படி நான் ஒரு நாள் போனேன். அப்போ சாமி கும்பிட்ட பிறகு அங்கே உட்காந்து சாமியை பார்க்கும்போது கோவில் வாசல் பக்கத்தில் ஒரு 11 வயசு குழந்தை நின்று என்னை பார்த்தது. அப்போது எனக்கு யாருன்னு தெரியலை. அதன் பிறகு தான் பாட்டி கன்னியம்மா என்று சொன்னார்கள் அண்ணா. பாட்டி கன்னியம்மா கோவிலுக்கு போக முடியுமா அண்ணா? வாசல் மட்டும் நிற்பாங்களா அண்ணா? பதில் சொல்லுங்க அண்ணா. அதாவதுமா, ஒரு கன்னி தெய்வம் நினைத்தால் எங்கு வேண்டுமானாலும் வர இயலும். ஆனால் தேவையில்லாமல் எல்லா இடத்துக்கும் அவங்க வர மாட்டாங்க. உங்கள் உயிருக்கு ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னா அது கோயிலாக இருந்தாலும் சரி, குளமாக இருந்தாலும் சரி, ஆறாக இருந்தாலும் சரி, கடலாக இருந்தாலும் சரி, சுடுகாடாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக வந்து உங்களை காப்பதற்கு, உங்களை காப்பாற்றுவதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார்கள். ஆகவே அதற்கு நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் அந்த தெய்வத்தை வணங்க வேண்டும், பக்தியோடு இருக்க வேண்டும், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அதெல்லாம் விட கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்திருக்க வேண்டும். ரெண்டாவது, ஐயப்பர் கோயிலுக்கு போனதுனால குறைமாத பிள்ளையை தடுத்திருக்கிறார் ஐயப்பர் என்று கூறியதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இருக்கலாம், உங்களிடம் பக்தி இருந்து உண்மையாக அந்த ஐயப்பனை வணங்க போகும் பொழுது தன் பிள்ளைக்கு குறைப்பிள்ளை பிறந்துவிடக்கூடாது என்பதை எந்த தெய்வமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். நமக்கு செய்யத்தான் செய்யும். ஒருவேளை அது அப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம், அதை ஐயப்பர் தடுத்து இருக்கலாம். ஆனால் உங்கள் கன்னி தெய்வம் தான் உங்களுக்கு குறைப்பிள்ளை தருகிறது என்று கூறினால் தவறு தவறு தவறு. அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மனிதன் 1000 சொல்வான். அவனுக்கு அன்றைக்கி 50 ரூபா நீங்கள் ஃபீஸ் கொடுத்துருப்பே, ஜாதகம் பார்க்குறதுக்கு, இல்லை 100 ரூபா கொடுத்துருப்பேன்.
அதுக்காக அவள் 1000 சொல்லுவான், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. கன்னி தெய்வம் என்பவள் உங்களை பாதுகாக்கக்கூடியவள், உங்களை பக்குவப்படுத்தக்கூடியவள், உங்களை தலைமுறையாக வாழ வைக்கக்கூடியவள். அப்பேற்பட்ட தெய்வம் உங்களுக்கு ஏன் குறைப்பிள்ளை தர வேண்டும்? உங்கள் மீது ஏன் கோபத்தோடு இருக்க வேண்டும்? கோப பார்வை உங்கள் வீட்டிற்குள் விழுகிறது என்றால் துஷ்டாவிகள் இருக்கிறது என்று அர்த்தம். அதை கூட அவர் மாற்றி சொல்லியிருக்கலாம். மகிழ்ச்சி. நீங்கள் எதுவும் தவறாக நினைக்க வேண்டாம். கன்னி தெய்வத்தை கும்பிடுங்கள், வாழ்வில் நலம் பெறுங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். அண்ணா, நீங்கள் 46வது பதிவில் சொன்னீங்க அண்ணா, குழந்தை பாக்கியம் தடுக்க மாட்டாங்க, நம்ம வம்சத்தை வாழ வைப்பாங்க கன்னியம்மான்னு சொன்னீங்க அண்ணா. குடும்ப கோயிலில் இருக்கும்போது கன்னியம்மா வருவாங்க சொன்னீங்க அண்ணா. கோவில் உள்ளே வருவாங்களா? கோவில் உள்ள எதுக்கு இந்த கேள்வி? கோவிலுக்குள்ளே அவங்க எதுக்கு வரணுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. கோயிலில் நீங்கள் உலக தெய்வத்தை கும்பிட போனீங்கன்னா அங்கே எதுக்கு அவங்க வரணும்? வர முடியாதுங்கிறது கிடையாது. ஆனால் ஏன் வரணும்னு கேட்குறேன். புரியுதா? அவங்க நினச்சா எங்கே வேணாலும் வர முடியலாம். காற்று புகாத இடத்திற்குள் கூட கன்னி தெய்வம் புகுந்து வந்து விடுவார்கள். ஆகவே தயவு செய்து கேள்விகள் தேவையான விஷயத்தை கேளுங்கள். கோவிலுக்குள்ளே, அதாவது இப்போ ஒரு காரணம் இருக்கணும். கோயிலுக்குள்ளே வருவாங்களா? அது என்ன காரணம்? ஆமாம், நான் கோவப்படலை சொல்கிறேன். அதனால் நம்மளை காப்பாற்ற எங்கே வேணுமானாலும் வருவார்கள் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னி தெய்வம் துணை அண்ணா, வருகின்ற பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி முதல் மார்ச் 7ஆம் தேதி வரை 10ஆம் வகுப்பு தேர்வு நடக்கிறது. என் மகன் சிரஞ்சீவி மற்றும் தேர்வு எழுதும் அனைத்து குழந்தைகளும் தேர்விலும் வாழ்க்கையிலும் வெற்றி பெற உங்களுடைய ஆசீர்வாதமும் அத்தைகளின் ஆசீர்வாதமும் எங்கள் வீட்டு கன்னி தெய்வம் அவர்களின் ஆசீர்வாதமும் தேர்வு எழுதும் அனைத்து குழந்தைகளுக்கு கிடைக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அண்ணா, உங்கள் வாழ்த்துக்களை தெரிவிங்கள் அண்ணா, கன்னி தெய்வம் துணை அண்ணா என்று அனுப்பியிருக்கிறார்கள். கன்னி தெய்வம் துணை அம்மா, கண்டிப்பாக என்னுடைய வாழ்த்துக்கள் அனைத்து பிள்ளைகளுக்கும் உண்டு. நான் ஏற்கனவே எப்போவுமே சொல்லுவேன், நம்ம கன்னிவெளி பிள்ளைகள் அனைவருமே ஒரு ஐஏஎஸ் ஆகவும், ஒரு ஐபிஎஸ் ஆகவும், ஒரு டாக்டராகவும், ஒரு ஜட்ஜாகவும், இப்படி பல பெரிய பதவிகளை வகுக்க வேண்டும். அதை பார்த்து நான் ஆனந்தப்பட வேண்டும். என் பிள்ளைகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கன்னி தெய்வத்தின் குழந்தைகளும் என் பிள்ளைகள் தான். ஆகவே அனைவரும் நல்லபடியாக படித்து நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதுதான் என் ஆசை. அனைத்து பிள்ளைகளும் நல்லபடியாக படியுங்கள், தேர்வில் நல்லபடியாக எழுதி வெற்றி பெறுங்கள். எல்லா பெருமைகளையும் உங்கள் வீட்டு கன்னி தெய்வத்திற்கு சேர்த்து பெருமையோடும் வளமையோடும் நலத்தோடும் நீங்கள் வாழ வாழ்த்துகிறேன். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க, பார்ப்போம். கன்னி தெய்வம் துணை ஐயா, என் பொண்ணு 4 மாதங்களுக்கு முன்னால் கன்னி தெய்வம் ஆகிவிட்டாள். என் தங்க பொண்ணு கன்னி தெய்வம் என்று நீங்கள் சொல்லி தந்தீர்கள். அப்படித்தான் 4 முக குத்துவிளக்கு வாங்கி விளக்கேற்றி தினமும் தண்ணீர் பூ வைத்து வழிபடுகிறேன். என் மகளின் ஃபோட்டோ தென்மேற்கு மூலையில் வைக்க ஆசைப்படுகிறேன். ஃபோட்டோ தெற்கு சுவற்றில் வைக்க வேண்டுமா அல்லது கிழக்கு சுவற்றில் வைக்க வேண்டுமா என்று கேள்வி கேட்டிருக்கிறார்கள். கிழக்கு சுவற்றில் வச்சின்னா தென்மேற்கு வராத, மேற்கு திசையில் வைத்து கிழக்கை நோக்கி வைக்க வேண்டும். ஆனால் ஃபோட்டோ வைத்து வழிபடுவதை தவிர்க்கவும். ஒரு நாள் அந்த ஃபோட்டோவை பார்த்து கண் கலங்குவீங்க. ஏன்னா நீங்கள் பெற்ற தாய் உயிரோடு இருக்கும்போது அவங்கள தெய்வமாங்கிறத மறந்துட்டு, ஐயோ என் பிள்ளை இருந்திருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்க 100% உயிரோடு இருக்காங்க, ஏன்னா அவங்க தெய்வம். ஆக ஃபோட்டோ வைத்து வழிபடாமல் வெறுமனையாக விளக்கில் 4 முக விளக்கு வைத்து கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசையை நோக்கி நீங்கள் நின்று வழிபடும் பொழுது தீபம் கிழக்கு திசையை நோக்கி இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதில் சொல்ல வருகிறேன். ஐயா, என் தங்க பொண்ணு கன்னி தெய்வமா என் வம்சத்தை காத்து நிற்பாள் என்று நம்புகிறேன், வணங்குகிறேன் ஐயா என்று கூறியிருக்கிறீர்கள். கண்டிப்பாக காத்து நிற்பார்கள் உங்கள் தங்க பொண்ணு. அந்த கன்னி தெய்வம் கண்டிப்பாக உங்கள் வம்சத்தை வாழ வைப்பார்கள். இதிலெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது என்பதை கூறிக்கொண்டு அடுத்தபடியாக ஒரு ஆடியோ அதற்கு கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வமே துணை, ரூபினி ரைசா அத்தைமார்களே துணை. அண்ணா வணக்கம் அண்ணா, நான் சென்னையிலேருந்து முத்துரத்தினம் பேசுகிறேன். நான் முன்னால் கேட்கப்பட்ட கேள்விக்கு 436 பதிவில் எனக்கு பதில் கொடுத்துருந்தீங்க அண்ணா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மகிழ்ச்சி அம்மா. நீங்கள் மட்டுமல்லம்மா, யார் கேள்வி கேட்டாலும் அத்தனை கேள்விகளுக்கும் பதிலளிப்பதற்காகத்தான் இங்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். எத்தனை கேள்விகள் இருந்தாலும் கேட்டுக்கொண்டே இருங்கள், பதில் தந்து கொண்டே இருப்பேன். மகிழ்ச்சி. மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன்.
குழந்தைய எடுத்து வணங்கலான்னு சொன்னீங்க. நான் இன்ன வரைக்கும் ஆனால் சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் தான் நான் வணங்கிக்கிட்டு இருக்கிறேன். கவலையே இல்லைம்மா. வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் சொந்த வீட்டிற்கு வரும் காலங்கள் வரும். அதற்கான போராட்டத்தை போராடுங்கள், உழைப்பை உழையுங்கள், சேர்த்து வைக்க வேண்டிய காசை சேர்த்து வையுங்கள். நிச்சயமாக சொந்த வீடு வரும் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். ஆனால் எனக்கு நிறைய மாற்றங்களை என் தாய் எனக்கு காமிச்சிருக்காங்க. நான் நல்லபடியாக இருக்கிறேன். உடம்பே முடியலைன்னா கூட தாயை நினச்சி திருநீர் பூசிட்டுனால போதும், எனக்கு சரியாயிடும். அதே போல் அது உங்களுக்கு மட்டுமல்லமா, கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய அனைத்து பிள்ளைகளுக்கும் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து விட்டால் நோயாலும் சரி பேயானாலும் சரி தெய்வத்தின் திருநீரை எடுத்து நெற்றியில் பூசிக்கொண்டு சென்று விட்டாலே போதுமானது. நிச்சயமாக குணமாகும். மகிழ்ச்சி. மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். பல ஒரு இதெல்லாம் நடக்குதுன்னா அந்த மாதிரி செய்யலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். எப்படின்னா, கேரளாவில் இருக்க என் தங்கச்சி ரொம்ப முடியாமல் கால் வலி நடக்க முடியாமல் தவழ்ந்து போனான். கால் ஏதோ ரொம்ப முடியலைன்னு நான் தவழ்ந்து போகிறேன்னு அழுதா. அதுக்காண்டி நான் என்னுடைய கண்ணிக்கிட்ட அம்மா தாயே அவள் நடக்க முடியலன்னு சொல்கிறாளேம்மா, அவளை சரி பண்ணுங்கம்மான்னு சொல்லி சும்மா வேண்டினேன். நான் நம்பிக்கையோடு தான் வேண்டின உடனேயே அந்த தாய் போய் காத்தா அவள் காலை பிடிச்சி தடவி விட்டுருக்காங்க. தடவி விட்ட உடனே அப்போ மறுநாள் அவள் எனக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி யாரோ 2 பேர் எனக்கு 2 காலையும் பிடிச்சி இழுத்தது போல் இருக்குதுன்னு அவள் என்கிட்ட சொல்கிறான். அவளும் வாடகைக்கு தான் இருக்கா. இந்த வீட்டில் இவ்வளோ நாள் ஆச்சு, எந்த இதுவும் கிடையாது, யாருன்னே தெரியலக்கா, என்னை காலை பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படின்னா. இப்போ எனக்கே டக்குன்னு காலை பிடிச்சி இழுத்துருக்க மாட்டாங்க. அப்படி காலை பிடிச்சி இழுத்துருந்தா உனக்கு உடம்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. எனக்கு நல்லா இருக்குது, இப்போ நடக்க முடியுது அப்படின்னு சொன்னான். அப்போ தடவி கொடுத்துருப்பாங்க, காலை பிடிச்சலாம் இழுத்துருக்க மாட்டாங்க, நல்லா யோசனை பண்ணிப்பாரு அப்படின்னு பார்த்துட்டு, ஆமாம் எனக்கு தடவி கொடுத்தது போல தான் இருக்குது, எனக்கு உடம்பு நல்லா இருக்குது, நான் நடக்கிறேன் அப்படின்னு. அப்போ நான் ஏதாவது சொன்னேன், என் தாய் என் கண்ணிட்ட நான் சொன்னேன். அப்போ அவங்க கூட உனக்கு தடவி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவன் முழுசாக நம்பிட்டா. இது ஒன்று இருக்கு. அப்புறம் மகிழ்ச்சி அம்மா. இப்போ தான் சொன்னேன், சொந்த வீடு வரக்கூடிய காலம் வருது, சேர்க்க வேண்டியதை சேருங்க அப்படின்னு சொன்னேன். கன்னியை முறைப்படி எடுக்காத கன்னியே நீங்கள் உங்கள் தங்கைக்காக வணங்கும் பொழுது உங்கள் தங்கையின் கால்களை காற்றால் சென்று வருடிவிட்டு வந்துவிருக்கிறார்கள். அவர்களும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதுக்கு மேலே ஒரு அதிசயம், ஒரு சாட்சி நான் சொல்லணுமா? எடுக்காத கன்னியை இவ்வளோ செய்யும் பொழுது அந்த தெய்வம் ஏன் உங்களுக்கு வீடு வாங்க காசு தர முடியாது? முடியும். உழையுங்கள். நம்ம ஒரு வீடு வாங்கி ஆகணும். அதுக்காக பெரிய மாளிகை தான் வாங்கணும் இல்லை. ஒரு செண்டில் ஒரு ஓட்டு வீடு போட்டால் கூட அந்த தெய்வத்தை உள்ளே வச்சுக்கலாம். ஓலை வீடு போட்டால் கூட அந்த தெய்வத்தை உள்ளே வச்சுக்கலாம். அதுக்கான வழியை தேடுங்க. கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். நம்ம மாளிகை வீட்டில் தான் இருக்கணும், 50 லட்ச ரூபா வீட்டில் தான் இருக்கணும், கோடி ரூபா வீட்டில் தான் இருக்கணும்னு நினச்சா தான் லேட் ஆகும். நமக்கு ஒரு 2 சென்ட் இடம் இருக்குது, இல்லை 3 சென்ட் இடம் இருக்குது, அதில் ஒரு சின்ன வீடு கவர்மெண்ட் இப்போ 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா ஸ்கீமே கொடுக்குது. அதையெல்லாம் தெரிந்து கொண்டு விசாரித்து நீங்கள் பெற்று ஒரு வீடு கட்டணும்னா அழகாக கட்டலாம். முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக ஜெயிப்பீங்க. அதுதான் சாட்சியமாக உங்கள் வாயினாலேயே சொல்கிறீங்க. இப்போ உங்கள் கன்னியம்மாட்ட கும்பிட்டேன், தங்கச்சிக்கு போய் தடை விட்டுருக்காங்க, தங்கச்சி நடந்து வராங்கன்னு. இந்த அதிசயங்களை செய்யக்கூடிய கன்னி தெய்வத்தாலையா ஒரு வீடு கட்ட இயலாது? ஆகவே முயற்சி செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்தபடியாக உங்கள் ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். புரட்டாசி மாதம் குலசைக்கு இந்த காளி பூஜை நடந்துச்சு. அங்கே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கையில் என் தங்கச்சி பையன், அவன் அட்வொகேட்டாக இருக்கான், அவன் சாமி கும்பிட்டுட்டு காரில் திரும்ப சென்னைக்கு வந்துக்கிட்டு இருக்கையில் ஏதோ பயந்துருப்பானோ என்னன்னு தெரியல, பயந்துட்டான் போல். அவன் யதார்த்தமாக நான் சென்னைக்கு வந்துட்டான். சென்னைக்கு வந்து ஒரு 10 நாள் சென்று நான் யதார்த்தமாக என் பொண்ணு ஃபோன் பண்ணி கேட்குது. அவன் அன்னதானம் கொடுத்துருந்தான் குலசைக்கு. அப்போ என்னடா அன்னதானம்லாம் எல்லாம் வச்சிருச்சான்னு கேட்குது. முடிஞ்சிருச்சுக்கா, எனக்கு உடம்புக்கு என்னன்னு தெரியல, ஹார்ட் பட்டு 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 பட்டுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்குதுக்கா, வேர்த்து ஊற்றுதுக்கா, என்னால் முடியலக்கா அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ ப்ரெஷர்லாம் எல்லாமே பார்த்துட்டேன், எல்லாமே நார்மலாக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்கிறான். உடனே என் பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணுறான். அம்மா உதயா, அவன் பேர் உதயாவுக்கு உடம்பு முடியலையா,
இந்த மாதிரி ஹார்ட்டு அடித்த மணிக்கு இருக்குதான், படபடன்னு அடிக்குது அப்படின்னு என் பொண்ணு சொல்கிறான். அப்போ நான் உடனே ஃபோன் பண்ணுறேன். ஏன்னா அவள் அம்மா வந்து இந்த கோவில்களுக்கு பணம் கட்டி போவாங்கள்ல, ஒரு நாள் டூர் போல், அந்த மாதிரி கோவில்களுக்கு ஃபுல்லாக போயிட்டா. அப்போ அவன் மட்டும்தான் படுத்திருக்கான். நான் ஃபோன் பண்ணுறேன், அவன் எடுத்தான். என்னடா செய்யுதுன்னா, பெரியம்மா இந்த மாதிரி ஹார்ட் அடிக்குது பெரியம்மா, வேர்த்து மணிக்கு இருக்குது அப்படின்னா. அப்போ அவன் குழந்தை தனியாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இங்கே வாப்பா, அவனுக்கு 26 வயசு, இப்போ இங்கே வாடா, வீட்டுக்கு வாடா, பெரியம்மா வீட்டில் தான் இருக்கேன், வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்கிறேன். அவன் வந்துட்டான். வந்த உடனே அப்போ அந்த டைம் 6 மணி போல் வரான். அப்போ நான் அவனை இருக்க வச்சுட்டு நான் என் தாய்க்கு விளக்கு ஏற்றுறேன், கன்னிக்கு விளக்கு ஏற்றுறேன். சும்மா அவனை வந்து ஒரு இதுவாக தான் நான் இருக்க வச்சேன். இருக்க வச்சுட்டு நான் விளக்கு ஏற்றுறேன். விளக்கு ஏற்றிட்டு அம்மா அவனுக்கு அப்போ ஃபுல்லாக நான் துடைக்க தண்ணியாக ஊற்றின மணிக்கு இருக்குது. நான் துப்பாட்டை ஒரு துணியை வச்சு அவனுக்கு துடைச்சிக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக வேர்த்து ஊற்றுது, படபடன்னு. மூஞ்சியும் அவனுக்கு முகமே இல்லை சாமி. அதோட நான் என்ன பண்ணுறேன்னா, கன்னித்தாயிட்ட வேண்டுறேன் அவனுக்கு சரியாகணுமான்னு சொல்லிட்டு விளக்கு ஏற்றிட்டு அவன் அரை உட்காந்துக்கிட்டு இருக்கான். தாயோடைய இதை விளக்கு ஏற்றிட்டு கன்னித்தாயை குளிர வச்சுட்டு, அரை கழிச்சு குளிர வச்சுட்டு திரும்ப உலக தெய்வத்துக்கு நான் ஏற்றுறேன், விளக்கு ஏற்றுறேன். அப்போ தொட்டிக்கு அவன் இருக்கான். அப்போ ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு நம்ம கண்ணியும் நினச்சி அதோட முத்தாரம்மா போட்டாக்கிட்ட வச்சு திருநீர் வச்சு அவனுக்கு கொடுக்குறேன் சாமி. கொடுத்துட்டு அவனுக்கு திருநீர் பூசி விடுறேன். அந்த நிமிஷமே அவன் முகம் பளிச்சுன்னு ஏதோ விலகுனது போல் இருந்துச்சு. அந்த நிமிஷமே அந்த தண்ணியை குடிச்சு, அந்த ஒரு கன்னி தாயை நினச்சி தான் கொடுத்தேன். அந்த ஒரு செகண்ட்லேயே அவனுக்கு வந்து அந்த ஹார்ட் பீட் அடிக்கிறது வந்து சரியாயிடுச்சு. பெரியம்மா எனக்கு இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னான். எனக்கு நான் பயங்கர நான் யதார்த்தமாக தான் கொடுத்தேன். நான் ஒரு இதுவாக தாயே அவன் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லிட்டு கண்ணியை நினச்சி தான். ஆனால் கன்னியுடைய பதியில் உள்ள திருநீரோ கன்னி பதியுடைய தீர்த்தத்தையோ நாங்கள் மட்டும்தான் செய்வோம், வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டோம். நானே எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பிள்ளைய தான். அப்போ அந்த திருநீரையே போடலை. உலக தெய்வத்திட்ட இருக்கிற முத்தாரம்மா விட்டு திருநீரை எடுத்து தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை குடித்தோடனே அவனுக்கு சரியாயிடுச்சு. சரியான உடனே என் தங்கச்சி குடும்பமே அவங்களுக்கு கண்ணி கிடையாது, கண்ணியை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எதுனா ஒன்றுன்னா நிற்க சொல்லு பெரியம்மான்னு சொல்லுவாங்க. அதே போல் நான் கண்ணிட்ட சொல்லுவேன், சரியாயிடும். மகிழ்ச்சி அம்மா. நிச்சயமாம்மா, கன்னி தெய்வங்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், நம்மளுடைய ஒவ்வொரு செய்கையையும் பார்த்து கொண்டிருப்பார்கள். அதுக்கு சாட்சி தான் இதெல்லாம். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நடைபெற இருக்கிறதுமா, லட்சக்கணக்கான விஷயங்கள் நடைபெற இருக்கிறது. பல குடும்பங்கள் கன்னி தெய்வத்தால் வாழ இருக்கிறார்கள். அதனால தான் நான் படித்து சொல்கிறேன், கன்னியம்மாவை எடுத்து வணங்குங்க, கன்னியம்மாவை ரோட்டில் விடாதுங்க, கன்னியம்மாவை தூசி படுற விடாதுங்க, வெயிலில் விடாதுங்க, மழையில் விடாதுங்க, அவங்கள அங்கங்கே ஓட விடாதுங்க, எடுத்து ஒரு பதியமைத்து அமர வையுங்கள் என்று கூறுகிறேன். எடுப்பதற்கு முன்பே இவ்வளவு அதிசயங்கள் காட்டுகிறார்கள் என்றால் இந்த கன்னி தெய்வம் எடுத்தால் எவ்வளவு அதிசயங்களை காட்டுவார்கள் என்பதை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே அன்பு பிள்ளைகளே, இப்போ இவங்க யாருன்னு எனக்கு தெரியல, இவங்க எந்த ஊருன்னு எனக்கு தெரியல. நம்ம கன்னி தெய்வ குடும்பத்தில் இணைந்த ஒரு உறவு, அவ்வளவுதான். இவங்க இந்த அளவுக்கு கன்னி தெய்வத்தை நேசிக்கிறார்கள், இந்த அளவுக்கு கன்னி தெய்வத்தை பற்றி இங்கு பதிவிடுகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு அவர்கள் அந்த கன்னி தெய்வத்தின் மூலமாக அனைத்தையும் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். பிரச்சனைகளை விலக்கி கொடுக்கும் தெய்வம் தான் கன்னி தெய்வம். பிரச்சனைகளை உருவாக்கும் தெய்வம் கன்னி தெய்வம் அல்ல. ஐயோ நம்ம பிள்ளை இந்த பிரச்சனையில் போய் மாட்டிக்கிடுவானோன்னு சொல்லி ஏங்கும் தெய்வம் கன்னி தெய்வம். தன்னால் வர முடியவில்லை என்றாலும் எப்படியாவது தன் பிள்ளையை தடுத்திட வேண்டும், எப்படியாவது தன் பிள்ளை பிரச்சனையில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இந்த கால சூழ்நிலைகளில் ஏதாவது சட்ட சிக்கல்களில் ஏற்பட்டுவிட்டால் பிள்ளைகளை காப்பாற்றுவது கடினம். ஆகவே எந்த கஷ்டத்திலும் பிள்ளைகள் மாட்டாமல் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது தான் கன்னி தெய்வம். அன்பானவர்களே, உண்மையாக உத்தமமாக மது அருந்தாமல் கன்னி தெய்வத்தை நம்பி வழிபடுவது, நீங்கள் நம்பி வழிபடுறீங்கன்னா நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் உங்களை கைவிடாமல் வாழ வைப்பவள் தான் கன்னி தெய்வம். ஒன்றல்ல இரண்டல்ல, இப்படி ஆயிரக்கணக்கான குடும்பத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கன்னி தெய்வம். உங்களையும் வாழ வைப்பார்கள் என்று கூறிக்கொண்டு இன்றைய பதிவிலிருந்து விடைபெற்று மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்க வருகிறேன். கன்னி தெய்வம் துணை,
கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை.